கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 6ஆம் அதிகாரத்தின் மூலமாக நம்ம படிக்கிறோம் எப்படிலாம் அவங்க சிறைப்பட்டு போனார்கள் என்று சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவே நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். எப்படிலாம் போனாங்க, அசிரிய ராஜர்கள் வந்தாங்க, சிறைப்பட்டு போனவங்க, எகிப்து தேசியர், எத்தியோப்பியா தேசம், அதே போல் பாபிலோனர் வந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு தேசத்தையும் சிறைப்படுத்தி கடைசியாக யூத ஜனங்களே என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் ஜனங்களே சிறைப்பட்டு கொண்டு போனார்கள் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து வாசிச்சுட்டு வரோம். அதே போல தான் இந்த அதிகாரத்திலே நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரேல் ஜனங்கள் செய்தது நிமித்தமாக என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்து அவங்கள ஒப்பு கொடுக்குறார், சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்குறார். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த அதிகாரத்தின் மூலமா அவர்கள் வழி சரியான வழி இல்லாதது நிமித்தமாக, அந்த பாதைகள் சரியான பாதையில் போகாதது நிமித்தமாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் ஜனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. இதில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அழகாக கொடுத்துருக்கார் ஆண்டவர். என்ன சொல்கிறார், என் கட்டளையை அதான் வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். எவ்வளோ ஒரு அழகான இது பாருங்களேன். அவங்க வந்து ஆண்டவரை துக்கப்படுத்தும்படி அருவருப்பான காரியங்கள் எவ்வளோ செய்தாலும், அதான் ஒரு வசனம் இருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவங்க எவ்வளோ வனாந்திர எகிப்திலிருந்து வந்தது முதற்கொண்டு ஒவ்வொரு காரியங்கள் தவறாக செய்யும் ஒவ்வொரு தடையும் ஆண்டவர் மன்னித்து மன்னித்து மன்னித்து. ஏன்னா ஒரு தாயானவர் ஒரு பிள்ளை தப்பு பண்ணும் போது உடனே என்ன பண்ணுவாங்க, கண்டிக்கணும். அதே போலதான் இங்க ஒரு சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்குறாருன்னு ஆண்டவர் கெட்டவரும் கிடையாது. அந்த குழந்தைய கண்டிக்கிறதுனால அந்த தாய் கெட்டவ கிடையாது. அந்த பிள்ளை நல்ல வழியில நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன பண்றாரு ஆண்டவர், என்ன பண்றாரு, அவங்க சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைய கண்டிக்கும் போது எப்பவுமே அன்பா போனா என்ன ஆயிடும், அந்த பிள்ளை அது வந்து எது கெட்டது எது நல்லது என்று புரிந்து கொள்ள முடியாது. அப்போ ஒரு கெட்ட பாதையில போகும்போது தடுத்து நிறுத்து, ஒரு கண்டிக்கும் போது சிக்ஷிக்கும் போது உடனே இது தவறு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், புரிந்து கொள்ள. அதே போலதான் அது நிமித்தமாக என்ன ஆகுது, தாய் கெட்டவள் அல்ல. அப்போ பிள்ளை வந்து அதான் ஒரு வசனம் இருக்கு, அவன் சிறு வயதுல கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு நல்ல காரியங்கள் அவன் முதிர் வயது ஆனாலும் அதன்படி என்ன பண்ணுவான், நடப்பான்னு சொல்லி நீதிமொழியில கூட நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த அதிகாரத்தின் மூலம் ஆண்டவர் என்ன பண்றார், நேசிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன தவறு செஞ்சாலும், அவங்க கூக்குரல் இடும் போதும், அவங்க வேதனைப்படும் போதும் ஒவ்வொரு தடையும் என்ன பண்றார், நேசித்து மன்னிப்பு கொடுக்கிறார். அதுதான் இங்க 16ஆம் வசனத்துல அழகா சொல்லியிருக்கு. அப்போ என்ன சொல்லுகிறாரு, ஒரு நிமிஷம், வழிகளிலே நின்று போது என்ன அர்த்தம்னா, நீ போற பாதை சரியானதா தவறானதா, கரெக்டான ரூட்டுக்கு போறோமா இல்லையா என்று சொல்லி நின்று போது எதை குறிக்குதுன்னா, யோசிக்கிறது, நிதானிக்கணும். நான் போற பாதை கர்த்தருக்கு பிரியமானதா இல்லை ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை நான் போற பாதை நிமித்தமாக ஆண்டவருக்கு கஷ்டத்தை கொடுக்குறோன்னா என்று சொல்லி நம்ம போகிற காரியங்களை என்ன பண்றோம், ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இங்க ஒரு கட்டளையை கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதே போல பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து. பூர்வ பாதைகள் அப்படின்னா ஏற்கனவே நடந்த பாதை. பூர்வம்னா என்னது, பூர்வம்ன்றது என்னது, நம்மளுடைய ஜென்ரேஷன், எப்படி சொல்றது, நம்மளுடைய முன்னோர்கள், கரெக்ட், முன்னோர்கள் எப்படி அந்த பாதையில நடந்தார்கள் என்று விசாரிக்க வேண்டும். அப்படின்னா நம்ம போற ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த ஊருக்கு போற வழி நமக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல கடந்து போனவர்கள், அந்த இடத்துக்கு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா என்ன, அவங்க இந்த இடத்துக்கு நீங்க இப்படி போய் இந்த வழியில போய் போனீங்கன்னா நீங்க கேட்ட இடம் போய் சேரலாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதே போலதான் பூர்வமானவர்கள் என்று இதுல சொல்லும் போது, நம்ம ஆதி ஆகமத்துல இருந்து பார்க்கும்போது நோவா காலத்துல இருந்து ஏனோக்கு, சாராள், யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது, இது மாதிரி ஒவ்வொரு காரியங்கள் அவர்கள் எப்படிலாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, எப்படிலாம் ஆண்டவருக்கு பிரியமா நடந்தாங்க, அவர்கள் எப்படிலாம் ஆண்டவரை நேசிச்சாங்க, எப்படி ஆராதனை செலுத்தினாங்க, ஒரு தப்பு செய்யும் போது எப்படி ஒரு மன்னிப்பு கேட்டு உடனே ஒப்புரவாகி கர்த்தரிடத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் நடந்த பாதையிலே கேட்டு விசாரித்து என்ன பண்ணணுமா, அடுத்தது என்ன சொல்றாரு, நல்ல வழி எங்கே என்று பார்த்து
அதிலே நடவுங்கள். அப்போ எந்த வழி சரியான பாதை என்று அறிந்து கொண்டு என்ன பண்ணணுமா, நம்ம நடக்கணும். நம்ம ஆதி ஆகமத்திலேருந்து படிக்கும்போது இதில் கெட்ட தப்பு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, அதில் தப்பை உணர்ந்து மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தவர்கள். அப்போ எவை என்று அறிந்து விசாரித்து அதை சோதித்து நல்ல வழியில் நம்ம நடப்போமானால் நான் உங்களுக்கு என்ன தருவேன்னு சொல்கிறாரு இந்த அதிகாரத்தில். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லப்படுகிறது. இளைப்பாறுதல் என்றால் கம்ஃபர்ட். உங்களுக்கு அந்த சிறை இருப்பிலிருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நிம்மதியை தருவேன், சந்தோஷத்தை தருவேன்னு சொல்லி இந்த அதிகாரத்தின் மூலமே ஆண்டவர் இங்கே சொல்கிறார். இது நமக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நடக்கும்போது, நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கிற பாதை ஆண்டவருக்கு பிரியமா, ஒரு காரியங்களை எடுக்கும் போது ஆண்டவருக்கு இது சித்தமா என்று சொல்லி ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய பாதத்தில் வச்ச பிறகு, ஆண்டவரே நான் போகிற பாதை இது சரியில்லைன்னா உடனே தடுத்து நிறுத்துங்க, இல்லை என்றால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய வழி எப்படிப்பட்டதான், சத்தியமான வழி, அதில் இடுக்கமான வழி, அவர் போகிற பாதை இடுக்கமான வழி. அந்த இடுக்கமான வழியில் பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், கண்ணீர் எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் சகித்து நம்ம போவோமானால் நமக்கு நித்திய ஜீவனை தான் அடைய. அது எதற்கு ஆண்டவர் கொடுக்குறாரு இந்த நெருக்கங்கள், பாடுகள் வழி. ஒரு வேலைக்கு போகிறோன்னா சுலபமாக போய் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா உடனே எடுக்க மாட்டாங்க. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இதில் இருக்குது, இந்த இதில் நீ வேலை செய்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு இடத்துல நம்ம நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய இப்போ பாரு இந்த இடத்துல எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரம்னு சொல்லி வேலை விட்டு நின்றுடுறோம். திருப்பி அடுத்த வேலையில் போனால் அது வேற மாதிரி ஒரு உபத்திரவங்கள் வரும், அங்கே வேற எதனா யார் மூலியமாவது ஒரு வேலை செலுத்தலாம். அப்போது இதெல்லாம் நமக்கு வர எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ இதெல்லாம் பார்த்து இப்போ இனிமேல் இப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட நம்ம எப்படி பேசணும், யார்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல தான் நமக்கு பாடுகள், உபத்திரம், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலும் முதல் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொன்னது போல, படுகிற பாடுகள், உபத்திரங்கள் எல்லாமே நல்ல வழியில் நடக்க தான். நம்மளை சிரிச்சிக்க முடியாது. ஒரு சிற்பி ஃபஸ்ட்டு ஒரு சிலையை செதுக்கணும்னா அது எப்படி இருக்கும், அது கரடு முரடா கோணலும் மாணலுமா இருக்கும். அது எடுத்தவொடனே அழகாய் தோணாது. அப்போ அதை செதுக்கி அதை தீட்டி தான் ஒரு அழகான சிலையை பார்த்து அதை ஒருத்தர் பிரமித்து போவார்கள் போல அந்த வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அப்போ அவருடைய வழியில் நடந்து போவோமானால் தான் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். அப்போ இப்போ இருக்கிற இந்த காலத்தில் நம்ம எத்தனை சர்ச்சுக்கு போகிறோம், மெசேஜ் கேட்குறோம், யூடியூப்பில் கேட்குறோம், அநேகருடைய என்ன சொல்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை மெசேஜ் கேட்குறோம். ஆனால் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எவை நல்லது, எவை கெட்டது, இவங்கக்கிட்ட தேவ ஆவியானவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையே நம்ம சொல்லியிருந்தோம்னா, அப்பா எனக்கு இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார் ஆண்டவர், எனக்கு நன்மையான காரியங்களை செய்ய போகிறாருன்னு சொல்லி அதிலே நம்ம போனோம்னா, ஒரு குழந்தைய ஒரு அன்பு எப்படி சொல்கிறது, அன்புன்றது வேறு. ஆனால் எப்பவுமே அன்பாவே சொல்லியிருந்தா அந்த குழந்தை கேட்காது. ஒரு எப்போ கண்டிக்க வேண்டுமோ கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டும். அதே போல தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு குத்தப்படும் போது அதை நம்ம ஏற்றுக்கணும். ஐயோ நம்ம இது தப்பு செஞ்சிட்டோமே, பாவம் செஞ்சிட்டோமே, ஆண்டவர் கஷ்டப்படுவாரே, துக்கப்படுவாரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நிதானிக்க வேண்டாம். அந்த வழியை, அந்த பாதையை நம்ம என்ன பண்ணணும், நிதானித்து யோசித்து நல்ல வழியில் என்ன பண்ணணும், அவரை பின்பற்றி நம்ம போவோமானால் நம்ம போகிற பாதை எங்கே கொண்டு போய் முடியும், பரலோகத்தில் கொண்டு போய் முடியும். கையில் எடுத்து நம்ம சாப்பிட்டாதான் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். நம்ம என்ன சொல்கிறது, என்னுடைய பிள்ளை, என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார் அவங்க சாப்பிட்டா என் வயிறு ரொம்பாது. அதே போல தான் நம்ம நடக்கிற வழி தீமையாக இல்லாதபடி நன்மையான நல்ல வழியில் நம்ம நடக்கும் போது தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். யார் எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ இல்லை வேறு யார் உறவினரோ நம்மளை என்ன பண்ண முடியாது, கூட்டிகிட்டு போக முடியாது. அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க, கொள்ளுவாங்க, அவ்வளோதான் செய்ய முடியும். ஸோ ஊழியக்காரங்க சொல்கிற வார்த்தை எல்லாம் தான் சொல்லும். ஆனால் நாமளே ஆராய்ந்து சரியான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நம்ம நடப்போமானால் கண்டிப்பாகவே நிச்சயமாகவே நித்திய ஜீவனுக்கு அடையும் வாசலை நாம் அடைவோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.